வணக்கம். இப்போ 5 மாணவர்கள் 9 நாட்களில் 18 பென்சில்கள் உபயோகிக்கின்றனர் எனில் அதே விலையில் 66 பென்சில்களை 15 மாணவர்களால் எத்தனை நாட்களுக்கு உபயோகிக்க முடியும் என்பது தான் இதனுடைய கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் தான் போடணும். 5 மாணவர்கள் 9 நாட்களில் 18 பென்சிலை உபயோகிக்கின்றனர். ரைட்டுங்களா? 18. அதே விலையில் 66 இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஸ்டூடெண்ட்ஸு, இது வந்து டேஸு 18, இது வந்து பென்சில். ரைட்டுங்களா? அந்த பொருள் 66 பென்சில்களை 15 மாணவர்கள் கரெக்டாக அந்தந்த பாயிண்டில் அதாவது எழுதுனீங்க. ஸ்டூடெண்ட்ஸு டேஸு பென்சில் எழுதணும். அதே போல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸு டேஸு பென்சில் எழுதணும். இதில் வந்து தப்பு பண்ணக்கூடாது. இதை கரெக்டாக எழுதிட்டா பெருக்கும்போது நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் பார்த்து பண்ணுறேன். 66 பென்சில்கள். இப்போ வந்து இது வந்து எக்ஸ் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. 66 பென்சில்கள். ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு பிரகாரம் நான் இதை வந்து எழுதியிருக்கேன். சரி, இப்போ வந்து இதில் இது ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்குறாங்க. இது வந்து பென்சில்ன்றது அதே பென்சில் தான் இருக்குது. அதே விலை மாறல, பென்சில் மட்டும் ஏற்றிருக்கிறாங்க. பென்சில் 18 பென்சில் இருக்குது, 66 பென்சில் ஆகிடுச்சு. இப்போ பொதுவாக டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்றது நேர்மறை, ஆனால் இந்த டேஸும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் எதிர்மறை. இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டேஸ் வந்து குறையும். ரைட்டுங்களா? இது வந்து எதிர்மறை. ஓகே, அப்போ நீங்கள் பென்சில் அதிகமாக கொடுக்க டேஸும் ஏற்றலாம், அல்லது நம்ம மாணவர்கள் அந்த ஒர்க் பண்ணுறவங்கள அவங்களோட நம்பர் ஆஃப் பர்சன்ஸையும் நம்ம ஏற்றலாம். அது வந்து நேர்மறை. இதோட இதை பெருக்கணும். ரைட்டுங்களா? 5 × 9 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கி முடிச்ச பிறகு இதோட இதை பெருக்கணும். 66 பென்சில், 66 ஈக்குவல் டு, அதே போல் இதோட இதை பெருக்கணும் 15 × x. எதிர்மறையை வந்து அப்படியே பெருக்கிட வேண்டியது தான். இது வந்து நேர்மறையை எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்க வேண்டியது தான் 18. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது நேர்மறையாக இருக்கோ அதை ஆப்போசிட்லன்னு நம்ம எடுத்துருக்கணும். எதிர்மறையாக இருக்கிறத மட்டும் அப்படியே. இது ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட ஒர்க்கு, டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா? இது வந்து பென்சில்ன்றது நேர்மறை, இது ரெண்டும் எதிர்மறை, இது வந்து நேர்மறை. ஓகேங்களா? அப்போ நேர்மறையில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இவங்க கூடயும் இங்கே இருக்கிறத அங்கேயும் பெருக்கணும். அப்படி பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக ஈக்குவேட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ 5 × 9 × 66 இருக்குது. இப்போ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா 5 × 9 × 66. இப்போ இந்த 15/18 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். 15 × 18. எப்போவுமே இந்த மாதிரி கணக்கில் டக்குன்னு பெருக்கிடக்கூடாது. ஏன்னா இன்னொரு சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 18 இந்த 9ஐயும் அடிக்கலாம். இது 2 டைம்ஸ், 9 2 18 இல்லையா? அதனால் இதையும் ஈஸியாக அடிச்சிடலாம். இது 3 டைம்ஸ். ஓகேங்களா? இந்த 3யும் இந்த 66ஐயும் அடிக்கலாம். அடிச்சிட்டோம்னா 22, 3 டைம்ஸ். 22 3 66. ரைட்டுங்களா? அகெயின் இந்த 2வையும் இந்த 22 அடித்தோம்னா நமக்கு 11. ஆன்சர் இஸ் 11. இப்போ என்னது? 11 டேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள். என்ன கணக்கு கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எழுதும்போது ஸ்டூடெண்ட் டேஸு பென்சில். ரைட்டுங்களா? இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதணும். எழுதியாச்சு. கணக்கை பார்த்து எழுத வேண்டியது தான், எழுதியாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இதை பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்குன்றது இப்போ இதுதான் ஒர்க். இந்த பென்சிலில் தான் அவங்க சீவ போகிறாங்க. ஆனால் இந்த பென்சிலை சீவறதுக்கு நாட்களை கூட்டலாம் அல்லது ஆட்களை கூட்டலாம். இது எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நம்பர் ஆஃப் பென்சில் ஏற நாட்கள் அதிகமாகும் அல்லது ஆட்கள் அதிகமாகும். ஸோ அதில் சிக்கல் கிடையாது. அது வந்து நேர்மறை. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏற இந்த டேஸ் வந்து குறையும். அப்போ அது வந்து எதிர்மறை. அப்போ எதிர்மறையாக இருக்கிறத அப்படியே ஆஸ் இட் இஸ் அது கூடவே பெருக்கிடணும்.
5 × 9 ஆயிடுச்சு. அப்போ நேர்மறையாக இருக்கிறத ஆப்போசிட்டில் இன்னும் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து பெருக்கணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்து பெருக்கியிருக்கேன். அதே போல் ஸ்டூடெண்ட்டும் டேஸும் எதிர்மறை. அப்போ 15 × Xன்றது எதிர்மறை. இங்கே இருக்கிற நேர்மறை எடுத்துகிட்டு வந்து இதில் பெருக்கியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸை இங்கே வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததை அப்படி திருப்பி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை கொண்டு வந்து இதை முடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு 11 டேஸ்ன்றது வந்துடும். இது வந்து பார்க்குறதுக்கு டைம் அண்ட் ஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம்ஸ் தான். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேர்மறையாக எதிர்மறையாக இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டாலே 75% உங்களால் க்ராஸ் பண்ணிட முடியும். மீதி சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரைட், தேங்க்யூ.